வணக்கம். 2025ல இருந்து தமிழ்நாட்டுல பிறப்பு இறப்பு பதிவு செய்யற முறையில சில முக்கியமான மாற்றங்கள் வரப்போகுது. இது நேரடியா உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். தேவையில்லாத அபராதம் அலைச்சலை தவிர்க்கணும்னா இந்த புது ரூல்ஸ நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வாங்க, இதுல என்னென்ன இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் கவர்மெண்டோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். நாம இன்னைக்கு பார்க்க போற எல்லா விஷயங்களுமே இதுல இருக்கிறத சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போறோம், அவ்வளவுதான். சோ இன்னைக்கு நாம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னா, முதல்ல டெட்லைன் என்ன, லேட்டா போனா ஃபைன் எவ்வளோ, குழந்தையோட பேரை எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, சர்டிஃபிகேட் வாங்க என்ன செய்யணும், கடைசியா தப்பாயிடுச்சுன்னா அதை எப்படி சரி பண்றது, இதெல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, வாங்க முதல்ல முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இத நாம எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பிறப்போ இல்ல இறப்போ நடந்தா அதை ரெஜிஸ்டர் பண்ண நமக்கு எவ்ளோ நாள் டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாங்க, சரியான பதில் என்னன்னு பார்க்கலாம். சரியான பதில் வெறும் 21 நாள் தான். இந்த நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 21 நாள். இந்த டைம்குள்ள நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஃபீஸும் கிடையாது, முழுக்க முழுக்க ஃப்ரீ. இதுதான் நம்மளோட முதல் முக்கியமான கடமை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தனி ஃபார்ம் இருக்கு பாருங்க. இறப்புனா அதுக்கு ஃபார்ம் 1, பிறப்புனா ஃபார்ம் 2. சோ நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி சரியான ஃபார்மை செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அப்படியே அந்த 21 நாள் டெட்லைனை மிஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்? இப்போ லேட்டா ரெஜிஸ்டர் பண்ணா என்னென்ன ஃபைன், என்னென்ன ரூல்ஸ்னு பார்க்கலாம். இது தெரிஞ்சுக்கிட்டா உங்க பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம். இங்க ஒரே முக்கியமான விஷயத்த கவனிங்க. நீங்க எவ்ளோக்கெவ்ளோ லேட் பண்றீங்களோ அவ்ளோக்கவ்ளோ விஷயம் காம்ப்ளிகேட் ஆகும். பாருங்க, 22லேருந்து 30 நாளுக்குள்ளனா பரவாயில்ல, வெறும் 100 ரூபாய் ஃபைனோட முடிஞ்சிரும். ஆனா அதுவே 1 வருஷம் வரைக்கும் போயிடுச்சுன்னா ஃபைன் 200 ரூபாய் ஆகுது. அது மட்டும் இல்ல, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் பெர்மிஷனும் வாங்கணும். 1 வருஷத்தை தாண்டிடுச்சுன்னா அவ்வளோதான், ஃபைன் 500 ரூபாய். கூடவே கோர்ட் ஆர்டர் வாங்கணும். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய தலைவலி? சோ லேட் பண்ணாம இருக்கிறது தான் பெஸ்ட். அடுத்து, குழந்தையோட பேரை எப்படி பிறப்பு சான்றிதழ்ல சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த 2 ஆப்ஷனையும் பாருங்க. ரொம்ப சிம்பிள். குழந்தை பிறந்து 1 வருஷத்துக்குள்ள பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா 1 பைசா கூட செலவில்ல, கம்ப்ளீட்டா ஃப்ரீ. ஆனா அந்த 1 வருஷ டெட்லைனை தாண்டிடுச்சுன்னா நீங்க 200 ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். சோ ஸ்மார்ட்டா யோசிச்சா முதல் வருஷத்துக்குள்ளேயே வேலையை முடிக்கிறது தான் நல்லது. சரி, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அடுத்து அந்த அஃபிஷியல் சர்டிஃபிகேட்டை கையில வாங்குறதுக்கு என்னென்ன செலவாகும்னு பாப்போம். சர்டிஃபிகேட் வாங்க எவ்வளோ செலவாகும்? நீங்க வாங்குற முதல் காப்பி அதுக்கு எந்த காசும் இல்ல, ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஆனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காப்பி வேணும்னா ஒவ்வொரு காப்பிக்கும் 200 ரூபாய் கட்டணும். ஒருவேளை நீங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் வச்சு ரெக்கார்ட் கிடைக்கலன்னா நான் அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்கலாம், அதுக்கு 100 ரூபாய். நம்மளோட கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற எல்லா தகவலும் கரெக்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த புது ரூல்ஸ் படி ஒருவேளை ஏதாவது தப்பு இருந்தா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குன்னு பார்க்கலாம். ஆமா, ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட நாளைக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அதனால நம்ம டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற டீடைல்ஸ் 100% கரெக்டா இருக்கான்னு பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. வாங்க, அதுக்கான வழிகளை பார்க்கலாம். தப்பு சரி செய்ய 3 வழிகள் இருக்கு. 1, சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லனா பேர்ல இருக்கிற இனிஷியல் தப்பு மாதிரி இருந்தா அதை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லயே ஈஸியா மாத்திக்கலாம். 2வது, யாராவது வேணும்னே தப்பான தகவல் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அதை கம்ப்ளைண்ட் பண்ணி விசாரிச்சு சரி பண்ணுவாங்க. 3வது, ஒருவேளை பெரிய மாற்றங்கள், அதாவது பேர் மொத்தமா மாத்தணும் இல்ல பாலினத்தை மாத்தணும்னா கோர்ட் ஆர்டர் வாங்கி பழைய ரெக்கார்டை கேன்சல் பண்ணிட்டு புதுசா ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணவும் இந்த ரூல்ஸ்ல இடம் இருக்கு. சரி, இப்போ நாம பார்த்த எல்லா விஷயத்திலையும் ரொம்ப முக்கியமானதை மட்டும் ஒரு தடவை ஷார்ட்டா பார்த்திரலாம். சிம்பிளா சொல்லணும்னா இந்த 4 விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, 21 நாளுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. 2, லேட் பண்ணா ஃபைன் உண்டு. 3, குழந்தையோட பேரை 1 வருஷத்துக்குள்ள ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 4, டாக்குமெண்ட்ல தப்பு இருந்தா அதை சரி செய்யறது உங்க உரிமை. இத மட்டும் மறக்காதீங்க. இந்த எல்லா தகவல்களுக்கும் அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க எப்பவாவது செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை இல்லைன்னா இப்போவே ஒரு தடவை எடுத்து பாருங்க, அது ரொம்ப நல்லது.